அப்போ சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறது தானே இது. ஒருத்தன் எஸ்சியா இருந்தால் அவன் காலம் முழுக்க எஸ்சியாவே இருக்கணுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி தேவேந்திர குல வந்து பட்டியல் வெளியேற்றன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ம். இப்போ வட மாவட்டத்துலேயும் அதே மாதிரி மக்கள் இருக்காங்க, பறையர் ஆமா. சமூக மக்கள் இருக்காங்க, அங்கே அந்த மக்கள் இருக்காங்க, நிறைய செக்ஷன் அதாவது இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வட மாவட்டத்தில் பறையர் சமூக மக்கள் மத மாற்றத்தை நம்பி கிறிஸ்தவத்துக்கு போனாங்க. சரி. அவங்க இப்போ வந்து பிசியில் தான் இருக்காங்க. ம். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே சுயமரியாதை கிடைச்சிருச்சா? அவங்க அப்படியே தானே இருக்காங்க. அவங்க மதம் மாறினாலும் அவங்க பிசி செக்ஷன் போனாலும் அவங்க வந்து தங்களை வந்து அவங்கள வந்து பறையர்களாக தானே மற்றவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அது எதுவும் மாறலையே. இல்லை அதான் அதுதான் இப்போ என்னென்னா, ஒரு சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே பொருளாதார ரீதியில் மேலே வர்றது மட்டும் கிடையாது. அதே சமயம் மத மாற்றத்தில் 2 கோணம் இருக்குது. இந்தியாவில் மத மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் வாரியாக ஆர்சி நிறைய சபைகள் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குன்னு. பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிடுவோமே. இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பேர் தான் கிறிஸ்தவ மதம். அது வந்து இன்னொரு இந்து மதத்தின் வடிவத்தின்படி தான் அது வந்து இயங்கியலாக இருக்குது. அதாவது மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மண்ணுக்கேற்ற கிறிஸ்தவம் இருக்கு. மண்ணுக்கேற்றபடி அந்த கிறிஸ்தவம் தன்னை வந்து உருமாற்றிக்குது. இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து ஒரு நாடார் வர்றார், ஒரு செட்டியார் வர்றார், ஒரு பிள்ளைமார் வர்றார், ஒரு கோனார் வர்றார், ஒரு பறையர் வர்றார், இப்படி வர்றாருன்னு வைங்களேன். இவன் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தால் கிறிஸ்தவன்னா தானே வரணும். கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாலும் இங்கே இருக்கிற செட்டப்புக்கு ஏற்றாப்புல கிறிஸ்தவம் தன்னை தகவமைச்சுக்கிறதுனால அது என்ன பண்ணுது, கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ பிள்ளைமாரு, கிறிஸ்தவ செட்டியார், கிறிஸ்தவ பறையர், சொல்லியே சொல்கிறாங்க. இப்படி தான் ஆயிடுது. அப்போ அந்த மத மாற்றம்ங்கிறது வீண்.